எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அது போல் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிற எங்கே தான் இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சென்னையிலேருந்து இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் போகக்கூடிய, அதாவது பொள்ளாச்சி நம்ம வந்து இறங்க போகிற ஸ்டாப்பிங்கு. நம்ம எந்த ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலக்காடு. ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொள்ளாச்சி வந்து 8 மணிக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம். நம்ம சென்னையில் வந்து டிஸ்பேச் டைம் பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9:40க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து டிஸ்பேச் ஆகி, அதாவது மறுநாள் காலையில் வந்து நம்ம 8 மணிக்கு வந்து பொள்ளாச்சி நம்ம போய் சேர்ந்துருவாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக டைம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 8:30 ஆகுதுங்க. ஸோ இன்னும் நம்ம வந்து டிக்கெட் கூட எடுக்கல. நம்ம அன்ரிசர்வில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க மக்களே. ஸோ இன்றைக்கி போயிட்டு நம்ம வந்து பொள்ளாச்சிலேருந்து இறங்கி பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை டேரெக்டாக வந்து நமக்கு பஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதான் பொள்ளாச்சி போயிட்டு வால்பாறைக்கு பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கான ஜேர்னி பொள்ளாச்சிங்க. வாங்க அப்படியே ஜேர்னியை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் வந்து அந்த யூடிஎஸ் ஆப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோடைய ஆப் வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் வீடியோ போக நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். சரி வாங்க மகளே. ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம ட்ரெயின் ஏறுறது தான் வேலை. வாங்க அப்படியே போகலாம். பார்த்தீங்களா, மழை வர மாதிரி இருக்குது. செம கிளைமேட்டு, நல்லா காற்றடிக்குது. மேகமும் வந்து மூடிட்டு வருது. மழை வர மாதிரி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரெயின் ஃபுல்லுங்க. நம்ம வந்து அன்ரிசர்வில் ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டு வந்து தூங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கன்ஃபார்ம் நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி சுத்தமாக தூக்கம் போச்சு அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகிடுச்சுங்க. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு அன்ரிசர்வ் பெட்டி தான். அதில் ஃபுல்லாக ட்ரெயினை வந்து ஃபுல்லாகிடுச்சு. நின்றுட்டு போகிற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எங்கேயா போய் மூலையில் போய் உட்கார வேண்டி தான். குட் மார்னிங் மக்களே. நைட்டு வந்து அன்ரிசர்வ்டில் நிறைய பேர் வந்து ட்ரெயினில் ஏறுறதுனால நம்மளால் சுத்தமாக வந்து நைட்டு வீடியோ எடுக்க முடியலங்க. ஒரே கூட்ட நெரிசல்னால நம்மளாலும் சுத்தமாக வீடியோ எடுக்கவும் முடியல. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு கம்ஃபர்டபுளாகவே சுத்தமாக கிடையாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு ட்ராவல் பண்ணும்போது டோட்டலாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லேருந்து லோகோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து சென்ட்ரலில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஏறியிருப்போம். ஃப்ரண்ட்டில் ஏறும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தான் இருந்துருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் வந்து லோகோ சேஞ்ச் மாதிரினால இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டு அன்ரிசர்வ்ட் பெட்டி நம்ம தான். இதில் முக்கியமான இன்னொரு விஷயங்க, அதாவது இந்த பாலக்காடு ட்ரெயினில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம வந்து ஒட்டச்சத்திரம்ங்கிற பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். அதாவது கொண்டரங்கி மாலை வந்து அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பாக இப்போ நம்ம போட்டிருப்போம். இந்த பாலக்காடு ட்ரெயினை பிடிச்சிங்க அப்படின்னா ஒட்டச்சத்திரத்தில் நீங்கள் டேரெக்டாக வந்து இறங்கிடலாம். ஒட்டச்சத்திரத்துலேருந்து உங்களுக்கு டேரெக்ட் பஸ்ஸும் அந்த மலைக்கு டேரெக்ட் பஸ்ஸும் இருக்குங்க. ஸோ டைமிங் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1/2 hour அப்படின்னா 1 hourக்கு ஒரு பஸ் தான் வரும். அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டு ஒரு 8-8:30 மணி வரைக்கும் உங்களுக்கு பஸ் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா ஒட்டச்சத்திரம் தாராளமாக வந்து இறங்கலாம். இதில் முக்கியமாக திண்டுக்கல்லில் வந்து லோகோ சேஞ்ச் பண்ண உடனே நம்ம வந்து பின்னாடி வந்துட்டோம் இல்லையா. உங்களுக்கு திண்டுக்கலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டச்சத்திரத்தை தாண்டோம் அப்படின்னா உடுமலைக்கு பேட்டைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிங்க. நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்து பொள்ளாச்சி வந்து இறங்கின உடனே பொள்ளாச்சிலேருந்து உங்களுக்கு டைரெக்ட் பஸ்ஸு உங்களுக்கு வால்பாறைக்கு பஸ்ஸு இருக்குதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா டைமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 hour அப்படி இல்லைனா 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு இருக்குது. அதுவும் டைமிங் தான். அதே நீங்கள் ஈவினிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்கு வால்பாறைக்கு டைரெக்ட் பஸ்ஸு இருக்குங்க.
பொள்ளாச்சி வந்தாச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை தெரியுது அவங்களுக்கு. அது இல்லாமல் மழை சைடு தான் ஃபுல்லாக மழை தான். பார்த்தீங்களா கிளைமேட்டை வேறு லெவல். அதுவும் நம்ம வந்து வரும்போது ஃபுல்லாக இருந்ததுனால அன்ரிசர்வ் வந்து ஃபுல்லாக இருந்ததுனால நம்ம நைட்டு வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. நம்ம வந்து காலையில் தான் எடுக்க முடிஞ்சுது. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, கூட்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ பொள்ளாச்சி ஜங்ஷன் இப்போ வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம். செம கிளைமேட்டுங்க. ஓகே மக்களே, ஸோ சென்னை சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 9:40க்கு நம்ம டிஸ்பேச் பண்ணிட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8 மணிக்கு தான் வந்து நம்ம சேர்ந்துட்டோங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு 1 ஹவருக்கு பார்த்திங்கன்னா நம்ம லேட்டாகவும் வந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். ஒரு 8:15 நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் வந்துட்டோங்க. பாருங்கள் செம்ம கிளைமேட்டு பாருங்கள். ஸோ நம்ம மலைக்கு மேலே ஏறும் போதெல்லாம் அவ்வளோ கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் போல இருக்குது. சரி வாங்க மக்களே, அப்படியே நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வால்பாறைக்கு பஸ் ஏறலாங்க. ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட்டு அன்ரிசர்வில் வந்ததுனால ஃபுல்லாக ஆகிடுச்சிங்க. ஸோ ஃபுல்லாக ஆனதுனால நம்ம வந்து உள்ளே எடுக்க முடியல. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக சேலம் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் காலையில் வந்து விடிஞ்ச உடனே வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட கண்டினியூஸ் வீடியோ நாளைக்கு பார்ப்பீங்க. பாய் மக்களே.